இங்க ஒரு பொண்ணு நாய்க்குட்டிக்காக ஒரு பவுல்ல சாப்பாடு போடுறா. அது அப்படியே காணாம போயிடுது. பார்த்தா அது டைம் டிராவல் ஆகி 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சோல்ஜர்ஸ்க்கு கிடைக்குது. அவங்களும் 4 நாளா சாப்பிடாம இருந்ததால அதை சாப்பிடுறாங்க. இந்த பொண்ணு சாப்பாடெல்லாம் காணுமேன்னு அகைன் இன்னொரு பாக்கெட்டை உடைச்சு உள்ள போடுறா. அதுவும் காணாம போயிடுது. சரி இதுல தண்ணியாச்சும் பிடிக்கலாம்னு பாக்குறா. அதுவும் டைம் டிராவல் ஆகி அந்த பக்கம் உள்ள சோல்ஜர்ஸ் குடிச்சிட்டு இது கடவுளோட கிஃப்ட்னு சந்தோஷப்படுறாங்க. சோல்ஜர்ஸோட தலைவரும் இதை கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பவுல்ல போடுறாரு. அது தீ பிடிச்சு எரிஞ்சிருது. அந்த தீயோட கறி அங்கிட்டு உள்ள பொண்ணோட முகத்துல போய் விழுது. இதுல டென்ஷன் ஆன அந்த பொண்ணு நாயோட சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து அந்த பவுல்ல போடுறா. அதையும் சோல்ஜர்ஸ் எல்லாம் சந்தோஷமா சாப்பிடறத பார்த்த தலைவரும் அகைன் துணில ஒரு லெட்டர் எழுதி அதுல போடுறாரு. இப்பதான் லெட்டர் அந்த பொண்ணு படிக்கிறா. அதுல எதிரி நாட்டோட பட தாக்குறதால இந்த கிராமத்துல எல்லாரும் பட்னியா இருக்காங்க, எங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. இவளும் ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு அவட்ட உள்ள எல்லா சாப்பாடையும் அது வழியா அனுப்பிடுறா. அதுக்கு தலைவரும் அவர்கிட்ட உள்ள விலையுயர்ந்த தங்கம் செயின்னு ரிட்டர்ன் அனுப்புறாரு. இவளும் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அதை ஆன்டிக் ஷாப்ல கொடுத்து செக் பண்றா. அப்பதான் இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவருக்குள்ளது இது டைம் டிராவல் ஆகி வந்திருக்குன்னு புரியுது.